The Big Boss Season 9 ஓட பையன் எவ்வளோ உள்ள வந்த நீங்க சொன்னீங்க தவறு. தேங்க்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோல விக்ரம திவ்யாவை மட்டும் தான் காட்டுறாங்க. அது என்னன்னா ஏறக்குறைய ஃபைனல்ஸ் வரப்போகுது பார்த்தீங்களா, அதனால இங்க நடந்த எல்லா மெமரிஸையும் போட்டோஸா வச்சிருக்காங்க, அதே மாதிரி வீடியோஸாவும் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வீடியோவா காமிச்சு பிக் பாஸ் சில விஷயங்களை பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்றத பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பார்க்குறவங்க இன்னும் லைக் போடாம பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ விஷயத்துக்குள்ள நம்ம வந்துடலாம். இந்த பிக் பாஸ் வீட்ல முக்கியமா நிறைய சம்பவம் நடந்திருக்கும் பாத்தீங்களா. ஏற்கனவே வேற சில டாஸ்க்ல கூட இந்த மாதிரி போட்டோலாம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல செட்டப் எல்லாம் அமைச்சிருக்காங்க. அதுல ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு பிக் பாஸ் பேச போறாரு போல. மொத்தம் 4 பேர் இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு பேச போறாரு போல. முதல்ல விக்ரம் அந்த இடத்துக்கு வராரு. அங்க இருக்க எல்லா போட்டோஸையும் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ கடந்து வந்திருக்கானா இந்த வீட்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து வீடியோலாம் காமிக்கிறாரு. விக்ரம்க்கு வீடியோலாம் காட்டுறாரு. அதாவது விக்ரம்க்கு ஏவி மாதிரி காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய காமிச்சிட்டு இருக்காரு. அப்ப பிக் பாஸ் இவரை புகழ்ற மாதிரி சில விஷயங்களை பேசுறாரு. அது என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள நீங்க வரும்போது விக்கல்ஸ் விக்ரமா வந்தீங்க, ஆனா இந்த வீட்டை விட்டு நீங்க போக போறது என்னோட விக்கியா போக போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற விக்ரம் இந்த இடத்துல சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காரு. ஸோ எல்லார்கிட்டையும் இதே டைலாக் தான் சொல்லுவாரு, உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி. அது பிக் பாஸோட வேலை அப்படிதான், எல்லார்கிட்டையும் அந்த டைலாக்கை தான் சொல்லி ஆகணும். ஆனா பிக் பாஸுக்கு பர்சனலா கானா வினோத்தை பிடிச்சிருக்கு போலங்க. ஏன்னா வந்து நேத்து எபிசோட்ல நினைக்கிறேன், நேத்து எபிசோட்ல தான் சொல்லியிருப்பாரு என்னன்னா, எனக்கும் கானா வினோத்தை பிடிக்கும். எல்லாருமே என்டர்டைன்மெண்ட் யார் நல்லா பண்ணான்னும் போது எனக்குமே கானா வினோத்தை தான் பிடிக்கும். ஏன்னா இந்த 9 வருஷத்துல நான் சிரிச்சதே கிடையாது, என்ன கானா வினோத்தை சிரிக்க வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது அந்த தாய்லாந்து ஹாப்பியான கண்ட்ரி என்னன்னு கேட்கும்போது தாய்லாண்டுன்ற மாதிரி சொன்னார்ல, அப்ப பிக் பாஸே சிரிச்சிருப்பாரு. அதை மீன் பண்ணி தான் பிக் பாஸ் சொன்னாரு. மற்றபடி இப்ப சொல்ல போறது எல்லாமே டெம்ப்ளேட் தான். இப்ப விக்ரம புகழ்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாரு, திவ்யாவை புகழ்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாரு, வரப்போற எல்லாரையும் புகழ்ற மாதிரி அவர் சொல்லி தான் ஆகணும். அதுதான் அவரோட வேலை. சரி, அடுத்ததா திவ்யா வராங்க. திவ்யா வந்து பயங்கர எமோஷனல் ஆகுறாங்க. அப்படி எமோஷனல் ஆகிட்டு இருக்கும் போதே வந்து பிக் பாஸ் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, நீங்க வந்து இந்த இடத்துல யாரையும் சம்பாதிக்கலன்னு சொன்னீங்க, அப்படி எப்படி சொல்லுவீங்க, என்ன நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா திவ்யா வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரோட பேரை சொல்லுவாங்க. வெளியே போயும் ஃப்ரெண்ட்ஷிப் யார்கிட்ட வச்சுப்பீங்க, ஒரே ஒரு பேரை சொல்லுங்கன்னும் போது எல்லாருமே ஒவ்வொரு பேரை சொல்லியிருப்பாங்க. அப்படி திவ்யா சொல்ல வர வரைக்கும் திவ்யாவோட பேரை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் வந்தேன், யார் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் சம்பாதிக்கலன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. ஆனா திவ்யாவோட பேரை அப்ப வரைக்கும் யாரும் சொல்லல, அதனால திவ்யா கொஞ்சம் அப்செட்டா இருந்தாங்க. அதே மாதிரி பிரஜினை நான் சொல்ல மாட்டேன்னு எப்படி நீ முடிவு எடுப்ப, நான் உன் பேரை தான் சொல்லலாம்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ பிக் பாஸ் அந்த விஷயத்தை இந்த இடத்துல கொண்டு வராரு. யாரையும் நான் சம்பாதிக்கலன்னு எதுக்காக நினைக்கிறீங்க, நீங்க என்ன சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றி பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃபீல் பண்ணி அழுதுட்டுலாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு 4வது ப்ரோமோவும் வரும். அந்த 4வது ப்ரோமோவில் அரோரா வரதையும் அதுக்கப்புறம் சபரி வரதையும் நமக்கு காட்டுவாங்க. ஸோ அவங்ககிட்டயும் பிக் பாஸ் இந்த மாதிரி பாராட்டி தான் பேசுவார். அதே மாதிரி வந்து இன்னைக்கு காலையில் யார் கவின் அதுக்கப்புறம் சாண்டி வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரோமோவே ரொம்ப சாதாரணமாக இருக்குங்க. இந்த கடைசி வீக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப புவராக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதாவது எதுவுமே நடக்கலை வீட்டில். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாருமே இருக்காங்க, 3 பேரை தவிர எல்லாருமே இருக்காங்க. பார்வதி, கமருதீன், அதுக்கப்புறம் நந்தினி, இவங்க 3 பேரை தவிர எல்லாருமே இருக்காங்க. ஆனால் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் இருக்குங்க. ஒரு கேப்டன்சி டாஸ்கில் பாலை வச்சு விளையாண்டாங்க பார்த்தீங்களா, கண்ணை கட்டிடுவாங்க, பாலை வச்சு கேப்டன்சி டாஸ்கில் விளையாண்டாங்க. அமித், திவ்யா, ஆதிரை இவங்கெல்லாம் விளையாடி இருப்பாங்க. அந்த டாஸ்க் மாதிரி ஏதாவது ஃபன்னியா ஒரு டாஸ்க்கை கொடுத்தா நம்ம லைவ்ல பார்த்து ஜாலியா சிரிக்கலாம். இன்னும் ஓட்டு போடுறதுக்கு 2 நாள் தான் இருக்கா, இல்ல 1 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓட்டு போடாதவங்க கண்டிப்பா நீங்க யாரு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. இந்த 4 பேர்ல யாரு ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. ஏன்னா வேற ஒரு நியூஸ் வேற வருது, திவ்யாவை திடீர்னு மிட்வீக் எவிக்ஷன்ல தூக்கிட்டாங்கன்ட்டு. ஆனா திவ்யாவெல்லாம் தூக்கியிருக்க வாய்ப்பு இல்ல. அரோரா இல்ல விக்ரம் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மிட்வீக் எவிக்ஷன்ன்ற சீனே கிடையாது, இவங்க 4 பேருமே ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்கன்னு முடிவெடுப்பாங்க. இது 2த்துல ஏதாவது தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.